சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மூசூரக்குடி கிராமத்தில் அனுமதியின்றி மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. இந்நிலையில் வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட 300க்கும் மேற்பட்ட காளைகள் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டன. தலைதெறிக்க ஓடிய காளைகள் பார்வையாளர்களை முட்டித் தள்ளியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனிடையே மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் தகுதி பரிசோதனை அவனியாபுரம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு காளைகளின் உயரம், கொம்புகளின் கூர்மை மற்றும் இடைவெளி, கண் பார்வை, உடற்தகுதி போன்றவை கால்நடைத்துறை சார்பில் பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் ஆட்டின் புகைப்படம், ஆட்டின் உரிமையாளர், உதவியாளர் ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழா மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அங்கு கந்தூரி விழா நடைபெற தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழாவிற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆடு கோழி பலியிடப்படாது என்பதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தர்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மலை உச்சியில் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மட்டுமே அனுமதி என்றும் அதில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் மலை அடிவாரத்தில் இருந்து உச்சி வரை அசைவ உணவுகளை கொண்டு செல்லவோ ஆடு கோழிகளை பலியிடவோ தடை விதித்து நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை வருகின்ற 20ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகள் சாலையே தெரியாத அளவுக்கு பனி சூழ்ந்து காட்சியளிக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ள நிலையில் அங்குள்ள மலைகளை வெண்போர்வை போர்த்துவதை போன்று பனி மெல்ல மூடி வருகிறது. லாஹோல் மற்றும் ஸ்பிதி மலைகளை பனி மூடி வரும் சூழலில் இயற்கை அழகை காண நாடு முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் திரண்டு வருகின்றனர். இதமான சூழலுக்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதனிடையே லடாக் காஷ்மீரை இணைக்கும் சோஜிலா கான்வாயில் உள்ள சாலைகளில் ஆக்கிரமித்துள்ள பணிகளை ஊழியர்கள் அகற்றினர். எக்ஸ் வலைதளத்தின் குரோக் ஏஐ தளம் பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வழங்குவதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக எக்ஸ் நிறுவனம் 72 மணி நேரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சிவசேனா உதவு பிரிவின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் குரோக் உரையாடல் தளம் பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக காட்டுவது, உடைகளில் மாற்றம் செய்வது போன்ற கட்டளைகளுக்கு பதிலளித்து சித்தரிப்பதாக அவர் புகார் அளித்துள்ளார். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இது தொடர்பாக இந்தியாவுக்கான எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரிக்கு 4 பக்க கடிதம் எழுதியுள்ளது. அதில் போலியான கணக்குகளை உருவாக்கி பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் படங்கள், காணொலிகள் உருவாக்கி பகிர்வதை தடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களை உடனடியாக நீக்கவும் வலியுறுத்தியுள்ளது. வரும் 5ஆம் தேதிக்குள் 72 மணி நேரத்தில் இது தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து உரிய விளக்கம் அளிக்க மத்திய அரசு அந்த கடிதத்தில் விளக்கம் கேட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கோயில் திருவிழாவில் 7 அடி உயர முள்படுக்கையில் ஆடியவாறு மூதாட்டி ஒருவர் அருள்வாக்கு கூறினார். லாடனேந்தல் கிராமத்தில் பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலை 63 வயதான நாகராணி என்பவர் நிர்வகித்து வருகிறார். இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜை நடைபெறும். அப்போது மூதாட்டி நாகராணி 48 நாட்கள் விரதம் இருப்பார். விரதத்தின் இறுதி நாளன்று முள்படுக்கை மீது ஏறி அருள்வாக்கு கூறுவார். அந்த வகையில் இந்த ஆண்டு சுமார் 7 அடி உயரத்திற்கு உடைமுள், கற்றாழை முள், இலந்தை முள் உள்ளிட்டவற்றை கொண்டு அமைக்கப்பட்ட முள்படுக்கையில் ஏறி மூதாட்டி நாகராணி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கும்மி அடித்து பக்தி பாடல்கள் பாடி கிராம மக்கள் தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர்.
சிவகங்கை மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்பிவிட்டு வெளியே சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. விராலிப்பட்டியைச் சேர்ந்த கோபி என்பவர் தனது மகனுடன் காரில் திண்டுக்கல் நகர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். தாடிக்கொம்பு அருகே செயல்படும் பெட்ரோல் பங்கிற்கு சென்று எரிபொருள் நிரப்பினார். பெட்ரோல் நிரப்பிவிட்டு வெளியே செல்லும் பொழுது நுழைவாயிலில் திடீரென கார் தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக காரில் இருந்த இருவரும் கீழே இறங்கி தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீ மணமளவென எரிந்தது. பெட்ரோல் பங்கிற்கு பரவுவதற்கு முன்பு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பேருந்து விபத்தில் சிக்கி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போச்சம்பள்ளி சிப்காட்டில் இயங்கி வரும் தனியார் காலனி நிறுவன பேருந்து தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த நிலையில் எதிரே வந்த பைக் மீது மோதியதில் பேருந்து தீப்பிடித்தது. அதில் பயணித்த 23 தொழிலாளர்களும் உடனடியாக கீழே குதித்து உயிர் தப்பிய நிலையில் பைக்கும் பேருந்தும் எரிந்து சேதமடைந்தன. சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு திருப்பதி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 3 பேர் காயமடைந்தனர். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதைப் போல ஆந்திராவில் சித்தூர், திருப்பதி, நெல்லூர் ஆகிய மாவட்டங்களில் எருதுவிடும் விழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் சங்கராந்தியை முன்னிட்டு திருப்பதி மாவட்டம் கொத்தசேனம்பட்லா கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. காளைகளின் கொம்புகளில் பரிசுப் பொருட்களை கட்டி மேளதாளங்கள் முழங்க வீதிகளில் அவிழ்த்து விடப்பட்டன. வீரத்துடன் காளைகளை பிடித்த இளைஞர்கள் பரிசுப் பொருட்களை அள்ளிச் சென்றனர். எருதுவிடும் விழாவில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாற்றம் ஒன்றே மாறாதது என கூறிய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பட்டம் பெற்றால் மட்டும் போதாது, தேவைக்கேற்ப புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின்னர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக CP ராதாகிருஷ்ணன் முதல் முறையாக சென்னை வந்தார். விமான நிலையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். முன்னதாக காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். இதையடுத்து சென்னை மாநகரத்தில் உள்ள டாக்டர் MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். நீங்கள் ஏதோ பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து விட்டோம் என்று உங்களுடைய கல்வி தேடுதலை நிறுத்திவிடக்கூடாது. புத்தம்புது பட்டதாரியாக தினந்தோறும் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவத்துறையில் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தின் இந்தூர் மாநகராட்சியில் மாசுபட்ட குடிநீரை பருகி 10 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மாநகராட்சி ஆணையர் உட்பட உயரதிகாரிகள் கூண்டாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட வாகிரத்புரா பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தால் குடிநீர் குழாய்கள் மூலம் வழங்கப்படும் நீரை பருகி 1400க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பலருக்கு மாந்தி, வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் 10 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தில் இருந்த உயரதிகாரிகள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தூர் மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் ரோஹித் சிசோனியா, தலைமை பொறியாளர் சஞ்சீவ் ஸ்ரீவத்சவா ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநகராட்சி ஆணையர் திலீப் குமார் யாதவ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெறும் 21 வயதில் 2.5 கோடி ரூபாய் ஊதியத்திற்கான வேலையை பெற்று IIT மாணவர் அசத்தி இருக்கிறார். IIT ஹைதராபாத்தில் இறுதியாண்டு கணினி அறிவியல் பொறியியல் படிக்கும் 21 வயதான எட்வர்ட் நாதன் வர்கீஸ் வெளிநாட்டு நிறுவனத்தில் 2.5 கோடி ரூபாய் ஆண்டு வருமான தொகுப்பை பெற்று சாதனை படைத்துள்ளார். ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்த எட்வர்ட் 2022ஆம் ஆண்டு JEE மெயின்ஸ் மற்றும் அட்வான்ஸில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றார். 2025ஆம் ஆண்டு பொது சேர்க்கை தேர்வில் 99.96% மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் 120வது இடத்தை பிடித்தார். இந்நிலையில் நெதர்லாந்தைச் சேர்ந்த சர்வதேச ட்ரேடிங் நிறுவனமான ஆப்டிவர் IIT ஹைதராபாத்தில் இருந்து 2 மாத கோடைகால பயிற்சிக்கு 2 தேர்வு செய்தது. அதில் ஒருவரான எட்வர்டுக்கு 2 வாரங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு 6 வார பணித்திட்டத்தில் சேர்க்கப்பட்டார்.
இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் தனது திறனை வெளிப்படுத்தியதால் அவருக்கு அந்த நிறுவனத்தில் வேலை உறுதி செய்யப்பட்டது. பிளேஸ்மெண்டில் ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளத்தில் முழு நேர வேலை வழங்கப்பட்டது. வருகின்ற ஜூலை மாதத்தில் நெதர்லாந்தில் உள்ள இந்நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளர் பணியில் சேர உள்ளார். இதுதான் நேர்காணல் செய்த முதல் மற்றும் ஒரே நிறுவனம் என்று எட்வர்ட் தெரிவித்துள்ளார். IIT ஹைதராபாத் தொடங்கப்பட்ட 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பிளேஸ்மெண்ட் மூலம் வேலை பெற்றவர்களில் அதிக சம்பளத்தில் பணியை பெற்றவர் என்ற வரலாற்றை எட்வர்ட் படைத்துள்ளார். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கம் மற்றும் வெள்ளி கொள்முதலில் அதிக அளவில் முதலீடு செய்கின்றனர். சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வெள்ளிக்கு அந்நாடு சமீபத்தில் கட்டுப்பாடுகளை விதித்தது. இதுபோன்ற காரணங்களால் சர்வதேச சந்தையில் தங்கம் வெள்ளி விலை உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் 1 கிராம் தங்கம் விலை 140 ரூபாய் அதிகரித்து 12,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் விலை 1120 ரூபாய் உயர்ந்து 1,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்து 260 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 4,000 ரூபாய் அதிகரித்து 2,60,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற உத்தரகோசமங்கை உடனுரை மங்களநாத சுவாமி ஆலயத்தில் சந்தனக்காப்பு கலைக்கப்பட்டு பச்சை மரகத மேனியாய் பக்தர்களுக்கு நடராஜர் அருள்பாலித்த காட்சிதான் இது. மற்ற கோயில்களில் நடராஜர் சிலை கற்களாலும் பஞ்ச உலோகத்தினாலும் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு பச்சை மரகதத்தால் 6 அடி உயர நடராஜர் சிலை உள்ளது. இதுவே இந்த கோயிலின் முக்கிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒற்றை மரகத கல்லால் ஆன இந்த சிலை ஒளி மற்றும் ஒலி அலைகளால் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பால் மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு நடராஜர் மேனியில் பூசப்பட்ட சந்தனக்காப்பு கலைக்கப்பட்டு 32 வகையான மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். நமச்சிவாய வாழ்க, நாதண்டால் வாழ்க, இப்பொழுதும் இன்றில் நீங்காண்டால் வாழ்க, கோகலி ஆண்ட குருமதி தண்டால் வாழ்க. சனிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு மீண்டும் புதிய சந்தனம் சாத்தப்பட உள்ளது.